அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயவேல். உறவுகளே, தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி திரையரங்கு முற்றுகை போராட்டத்தை நேற்று நடத்தியிருக்காங்க. ஏன் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, ஜாட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தமிழின தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மேற்கொண்ட அந்த விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக அந்த படத்துல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. முழுக்க அந்த படமே அதை நோக்கித்தான் நகருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நாம் தமிழ் கட்சி உறவுகள் அந்த திரையரங்கு உரிமையாளர்களை சந்திச்சு, இந்த படத்தை திரையிடாதீங்க, இது தமிழர்களுக்கு எதிரான திரைப்படம், இதை திரையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவதற்காக அற வழியில கோஷமிட்டு திரையரங்கை நோக்கி சென்றிருக்காங்க. அங்க சென்று அந்த திரையரங்கு உரிமையாளர்களை சந்தித்து இந்த படத்தை திரையிடாதீங்கன்னு நேரடியாக சொல்வதற்கு கூட இந்த காவல்துறை அனுமதிக்கல. ஏன்? சட்டப்படி பார்த்தா தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை திரையிட மாட்டோம், தமிழர்களுக்கு எதிரானதுன்னு அவர்கள சொல்லியிருக்கணும். அவர் தானே முத்தமிழையும் வித்தவருடைய மகன். தமிழை செம்மொழி ஆக்கினோம், படிப்பறிவில்லாத தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் எழுத வச்சோம், நாங்கள் தான் பேண்ட் சட்டை போட வச்சோம், தமிழர்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்க நாங்கள் தான் காரணம், தமிழின தலைவன் நாங்கள் தான் சொல்லி கலைஞர் ஐயா சொன்னார்ல. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? தமிழர்களுக்கு எதிரான ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தை கண்டிக்கல. இதை கண்டிச்சு போராடாதீங்க, தமிழர்கள் யாரும் போராடாதீங்க, இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிடப்பட மாட்டாது, அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன், போராடாதீங்கன்னு சொல்ல ஒரு துப்பு இல்லை. காவல்துறையை ஏவி விட்டு திரையரங்கு உரிமையாளர்களை சந்திச்சு அந்த படத்தை போடாதீங்கன்னு சொல்ல வந்த நாம் தமிழர் கட்சியினரை திரையரங்குக்குள்ளேயே விடாம தடுத்து கைது பண்ணது எந்த விதத்துல நியாயம்? என்ன கேட்டுட்டாங்க? எங்க உரிமைக்கு எதிரான திரைப்படம், அதை திரையிடாதீங்கன்னு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட ஒரு கோரிக்கை தானே வைக்க போனாங்க. தேட்டரை அடிச்சு நொறுக்கிட்டாங்களா? தேட்டர் கண்ணாடியை நொறுக்கிட்டாங்களா? இல்ல காவல்துறையுடைய கார்களை உடைச்சிட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? அமைதியான வழியில அற வழியில கோஷமிட்டு போராட்டம் செய்ய போன நாம் தமிழர் கட்சி உறவுகளை காவல்துறையை வச்சு தள்ளுமுள்ளாக்கி நடத்தி கைது பண்ணி, ஏன் தமிழர்களுக்கான அரசு தான் இங்க நடக்குதுன்னா ஏன் தமிழர்களை கைது பண்ணணும்? படம் தெலுங்கு படம், நீங்க படத்துக்கு ஆதரவா நிக்கிறீங்களா இல்ல படத்துல கொச்சைப்படுத்தப்பட்ட தமிழர்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்களா? ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இந்த விஷயம் இங்க நடக்குதுன்னாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு தெரியும். இந்த படத்தை வெளியிடக்கூடாது, திரையிடக்கூடாது, திரையிட்டால் மேலும் பல பிரச்சனைகளை அவர்கள் பார்ப்பார்கள். அதனால் இந்த படத்தை அவர்கள் திரையிட மாட்டோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் இதை பற்றி வாய் கூட திறக்கவில்லை. குறிப்பாக மதுரையில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் அருண் ஜெய்சலன் அவர்கள் தலைமையில ஒரு அமைதியான வழியில ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். எங்களை உள்ள விடாம கைது பண்ணி சிறைப்படுத்தது இந்த அரசு. என் அன்பிற்குரிய சொந்தங்கள் கவனிக்கணும், இந்த அரசு மக்களுக்கான அரசா இல்லை மக்கள் விரோத அரசா என்பதை நீங்க தான் சிந்திக்கணும். போராளிகளுக்காக ஆதரவை தருவோம், ஆதரவை தருவோம். தடை செய், தடை செய், திரைப்படத்தை தடை செய். முற்றுகையிடுவோம், முற்றுகையிடுவோம், முற்றுகையிடுவோம். நாம் தமிழர் முற்றுகையிடுவோம், 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 முற்றுகையிடுவோம். தமிழர் முற்றுகையிடுவோம். போராளிகளை நமது தலைவரை கொச்சைப்படுத்திய திரைப்படத்தை தடை செய், தடை செய். முற்றுகையிடுவோம், 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 முற்றுகையிடுவோம். தடை செய்ய விடையில் தடை செய்ய விடையெனில் முற்றுகையிடுவோம், முற்றுகையிடுவோம், திரைப்படத்தை முற்றுகையிடுவோம், அரங்கை முற்றுகையிடுவோம். தடை செய், தடை செய், திரைப்படத்தை தடை செய். போராளிகளை கொச்சைப்படுத்திய திரைப்படத்தை தடை செய், தடை செய், தடை செய், தடை செய்.
என்ன அரசு யார் சொன்ன அரசு பேசக்கூடாது அரசு பண்ண முடியாது இந்த முறை விடமாட்டோம். தமிழகம் எங்கும் ஜாட் திரைப்படத்தை திரையிடாதீங்க. திரையிட்டீங்கன்னா திரையரங்குகளை முற்றுகையிடுவோம். தேவையில்லாத விபரீதங்களை ஏற்படுத்த வேண்டாம். இப்ப கூட எங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்வதற்கு காவல்துறை எங்கள் மீது மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை பண்ணுது. எங்களுடைய உரிமை தடை செய்யணுமா வேணாமா, இந்த திரைப்படம் வேணுமா வேணாமான்னு நாங்கள் விரும்புவது எங்கள் உரிமை. அதற்கு கூட காவல்துறை அனுமதி மறுக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஜாட் திரைப்படம் திரையிடப்படுமையானால் மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திப்பீர்கள்.